கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான அல்டிமேட் ப்ரோமோ வெளியாகியிருக்கு. அந்த ஒரு ப்ரோமோவில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம கார்த்திக் வந்துட்டு இன்னொரு கம்பெனியில் போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அங்கே கார்த்திக்கு பார்த்திங்கன்னா அந்த மாலை மரியாதையெல்லாம் வந்து நடக்குது. அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் வந்து மாலை மரியாதையெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து முதலாளி, எனக்கு இங்கே மரியாதையே கிடையாதா, என்ன நினச்சிட்டு இருக்காங்க இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம அருண்கிட்ட. அப்போ வந்து இங்கே பாரு, யாருக்கு மரியாதை கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாரு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆனந்த் வந்து கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன சார், இப்போ உங்களுக்கு மாலை தானே வேணும் அப்படின்னு சொன்னோடனே கார்த்திக்கு போட்ட அந்த மாலையை கொண்டு போய் ஆனந்த் கழுத்தில் வந்து போட்டு விட்டுறாங்க அந்த ஒர்க்கர்ஸ். அப்போது அவனுக்கு போட்ட அதே மாலையை ஏன் கழுத்தாக கொண்டு வந்து போடுறீங்களா, இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பூவெல்லாம் பிச்சு போடுறாரு. மாலையை வந்து கழட்டி போட்டுடுறாங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம மைதிலியும் மீனாட்சியும் சேர்ந்துக்கிட்டு இந்த ரியாவை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைதிலி பார்த்திங்கன்னா ஆனந்த் வாய்ஸில் பேசி ரியாவை வந்துட்டு இன்றைக்கி அலைய விடணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து அவுட்டிங் போகலாம், ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஆனந்த் வாய்ஸில் பேசி ஆசை காட்டி அவங்கள வந்து ஒரு இடத்துல போய் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அப்போது அவங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னது இது, நம்ம மேக்கப்லாம் கரைஞ்சி இப்படி தனியாக ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னுமே அவனை காணுமே, என்ன தான் பண்ணுறான்னு தெரியல அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மைதிலி கால் பண்ணுறாங்க. சாரி ரியா, இங்கே வந்து ஒரு முக்கியமான வெளிநாட்டிலேருந்து வந்து ஒரு ஆர்டருக்காக வந்திருக்காங்க, அதனால் கொஞ்சம் ஒரு லேட் ஆகும், கொஞ்சம் அங்கேயே வெயிட் பண்ணி கோச்சிக்காமல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம மைதிலி ரியா கிட்ட ஃபோனில் ஆனந்த் மாதிரியே. ரியாவும் அதை நம்பிக்கிட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ரியா கால் பண்ணுறாங்க. என்னால் இன்றைக்கி வர முடியாது, ஸோ நீ வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரியாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுதுங்க. இவனெல்லாம் நம்பி என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து கோபமாக வந்து போகிறாங்க வீட்டுக்கு. ரியாவுக்கும் மீனாட்சிக்கும் பயங்கர சிரிப்பு வந்துடுது இவளை நினச்சி. ஸோ அவ்வளோ வந்து வச்சு செய்கிறாங்க ரியாவை. அந்த அளவுக்கு வந்து பயங்கர கோவத்தில் வீட்டுக்கு வராங்க, எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே காய்ச்சி தீஞ்சு போய் வராங்க ரியா. பார்த்த உடனே மெய்திலியும் மீனாட்சியும் ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த ரியாவுக்கு வந்து இவங்களாம் நம்மளை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த பக்கம் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாருமே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மிஷினுக்குள்ளே கையை விட்டுறாரு. அப்போது அவங்களுக்கு கையில் அடிபட்டு பயங்கரமாக பிளட் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ பிளட் போய்கிட்டு இருக்கு. கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா அவரை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஓடுறாங்க. ஸோ அவங்க கையில் பார்த்திங்கன்னா அடிபட்டுருச்சு பயங்கரமாக. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கையில் கட்டெல்லாம் போட்டு விட்டு சூப்பராக அவங்கள வந்து நல்லபடியாக பத்திரமா வந்து அங்கேயே வந்து இருக்க சொல்லிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆனந்த் பார்த்திங்கன்னா என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் கை கட்டார அளவுக்கு வந்து அடிபட்டிருந்தது, பட் அதை வந்து சரி பண்ணி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவங்கள வந்துட்டு நீ கேர் பண்ணிக்கிற அது சரி, ஆனால் உன் வேலையை உனக்கு பத்திரமா வந்து பார்க்க தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆனால் உன் வேலையை உன்னால் காப்பாற்றிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி இந்த உன்னோட வேலையை விட்டு நிறுத்துகிற மாதிரி வந்து ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்குறாங்க அவங்களுக்கு கார்த்திக்கு. ஸோ நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உன் வேலையை விட்டுவிட்டு இவ்வளோ நேரம் போய் நீ அங்கே லூட்டி அடிச்சிட்டு இருந்தால, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை வேலையை விட்டு தூக்கிடுறாரு ஆனந்த்.